மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள காணி பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பது தொடர்பான நடமாடும் சேவை ஏறாவூர்பற்று பிரதேச சபை கட்டடத்தில் நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய போதே கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட் இந்த விடயத்தை தெரிவித்தார். தமிழ் முஸ்லிம் உறவு 40 வருடத்திற்கு முன்பு எவ்வாறு எந்தவித முரண்பாடுகளும் இல்லாமல் இந்த பகுதியில் நீங்கள் இருந்தீர்களோ அவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் என்று எனக்கு தனிப்பட்ட ரீதியில் அதற்கு நாங்கள் என்ன விலை கொடுக்கின்றார்கள் அந்த உறவை கட்டியெழுப்புவதற்கு நாங்கள் அரசியல் தலைவர்கள் எங்களுடைய கௌரவ அமைச்சர் உட்பட எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு செல்லல்லா முஸ்லிம் உறுப்பினர்கள் நாங்கள் இதற்கு தயாராக அரசியல் வேறுபாடுகளை மறந்து உண்மையாகவே எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்த அரசியல் தலைவர்களாக நாங்கள் இருப்பதற்கு நாங்கள் நிச்சயமாக நாங்கள் இருப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 2 சிறுபான்மை சமூகமும் இணைந்து ஆகக்கூடிய அதிகார பதிவை பெற வேண்டும் என்ற அந்த நேரத்திலே இந்த 2 தமிழ் தேசிய கூட்டமைப்பும் செல்லல்லா முஸ்லிம் காங்கிரசும் மனதிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சமூகத்திற்குள் முரண்பாடுகள் இல்லாமல் இணைக்கப்பாடான ஒரு நிரந்தர தீர்வை பெறுவதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பேச்சுவார்த்தைகளாகவே முடிவுற்ற நிலையில் இதுவும் ஒரு இழுத்தளிக்கப்பட்ட பேச்சுவார்த்தையாக வரலாற்றில் எழுதப்படக்கூடாது என்று நாங்கள் தெளிவாக விரும்புகிறோம். ஆகவே அதற்கான தீர்வை இந்த மத்திய அரசு கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் எடுக்க வேண்டும். அதற்கு என்னுடைய பார்வையை கௌரவ தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் இரா சம்பந்தன் ஐயா அவர்களும் செல்லல்லா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் கௌரவ அமைச்சர் ரவுஃபக்கீம் அவர்களும் இதில் ஒரு உடன்பட்டு முக்கியமாக ஒரு பாரிய ரோல் பிளே பண்ணப்பட்டு சிறுபான்மையின மக்களின் விடுவிற்காக வடக்கு கிழக்கில் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டதாக தெரிவித்த கிழக்கு மாகாண முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு மைத்ரி ரணில் அரசாங்கம் தீர்வை வழங்கும் என இன்று வரை நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த நாட்டிலே எத்தனையோ உயிர்கள் இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கு பணி கொடுக்கப்பட்டு எத்தனையோ உடல்கள் பறிக்கப்பட்டு எத்தனையோ காணிகள் பறிக்கப்பட்டு எத்தனையோ வியாபாரத்தலங்கள் பறிக்கப்பட்டு எல்லாமே இழந்த சமூகமாக குறிப்பாக வடகிழக்கு சமூகம் இருக்கின்ற நிலையில் அதற்கான தீர்வை எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் தருவார்கள் என்று நாங்கள் இன்னும் நம்புகிறோம். அவற்றை கொடுப்பதற்கான சதிகள் இன்னும் முன்பு எந்தெந்த அரசியல் தலைவர்கள் இந்த நாட்டிலே இவ்வாறான ஒரு தீர்வு கொடுக்கப்படக்கூடாது, சிறுபான்மை சமூகம் நசுக்கப்பட வேண்டும், அடிமையாக இருக்க வேண்டும்